செக்ஸ் ஒர்க் இஸ் ஒர்க், ப்ளோ ஜாப்ஸ் ஆர் ரியல் ஜாப்ஸ். தன் உடலை விற்று தன் உடலை ஒரு 10 பேருக்கு தினமும் கொடுத்து இவங்கெல்லாம் வந்து இவங்க மேலே ஏறி அனுபவிச்சு இவங்களை அசிங்கப்படுத்தி இவங்களுடைய உடலை ஒரு ஒரு ப்ராடக்டாக இன்று பயன்படுத்துகிற இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற இந்த ஒரு தொழிலுக்கு இன்றைக்கி செக்ஸ் ஒர்க் இதுவும் ஒரு தொழில் தான் அப்படின்னு இன்றைக்கி மாற்றி விட்டுருக்காங்க. இப்போ கூட போன வாரம் நம்மளுடைய உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லும்போது இவங்க சொல்கிறாங்க 2 அடல்ட்ஸ் இவங்க சம்மதிச்சு பாலியல் தொழில் செஞ்சாங்கன்னா அது குற்றம் அல்ல அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நான் இதை ஏற்கிறேன். ஏன்னா 2 அடல்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, இவங்க பே பண்ணுறாங்க, அதுக்கு இந்த பெண் அவங்களுடைய உடலை இவருக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு டிரான்சாக்ஷன். அப்போது இவங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டு பிஸ்னஸ் மாதிரி இவங்க காசு கொடுத்து வாங்கி இவங்களுடைய உடலை விற்கிறாங்கன்னா இது அந்த 2 பேருக்குமான உரிமை, அது அவங்களுடைய விருப்பம். நம்ம அதை கேட்க முடியாது. ஆனால் இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படின்ற விபச்சாரம் அப்படின்னு நம்மலாம் சொல்லிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி இதுக்கு பேரை மாற்றியாச்சு. இந்த தொழிலினுடைய பிரச்சனைகள்லாம் என்ன, இது இவங்க சொல்கிற மாதிரி இதுவும் இன்னொரு தொழில் தானா அப்படின்ற ஒரு சில கேள்விகள்லாம் நமக்கு இருக்குது. இப்போ ரீசெண்டாக வெளியான 2 டிவி ஷோஸ் பற்றி நான் பேச போகிறேன். ஒன்று மார்கோஸ் காட் மனி ட்ரபிள்ஸ் அப்படின்ற ஒரு ஷோ, இது ஆப்பிள் டிவியில் உண்டு. இது நான் போன மாதம் பார்த்து முடித்தேன். இன்னொன்று மேக்ஸிமம் ப்ளஷர் கேரண்டீட் அப்படின்ற இன்னொரு ஷோ, இது இப்போ தான் போயிட்டுருக்கு. அதில் ஒரு சில எபிசோட்ஸ் நான் பார்த்தேன். இப்போ ரீசெண்டாக வெளியான இந்த 2 ஷோஸினுடைய மையம் என்ன அப்படின்னா ப்ராஸ்டியூஷன், செக்ஸ் ஒர்க். செக்ஸ் ஒர்க் அப்படின்ற ஒரு தொழிலை இல்லை ஒரு செயலை இவங்க எப்படி காட்டுறாங்க, டிவியில் எப்படி காட்டுறாங்க. ஏன்னா இன்றைக்கி மீடியாவில் நீங்கள் ஒரு விஷயம் காட்டும்போது இது யங் பீப்புள் மத்தியில் இது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இதில் ஃபஸ்ட்டு மார்கோஸ் காட் மனி ட்ரபிள்ஸ், இந்த ஷோவினுடைய கிரியேட்டரான டேவிட் கெல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவர் எடுத்த லவ் அண்ட் டெத் அப்படின்ற ஒரு சீரியஸ் ஒன்று உண்டு, பிக் லிட்டில் லைஸ், த லிங்கன் லாயர், இந்த மாதிரி ஷோஸ்லாம் இவர் பண்ணியிருப்பார். ஸோ எனக்கு பிடிக்கும். ஸோ ஆஸ் அ ஃபேனாக ஆட்டோமேட்டிக்காக நான் போய் பார்ப்பேன்ல. பார்த்தா இந்த ஷோவினுடைய மையம் என்னென்னா, காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு படிக்க போன இடத்துல இவங்களுடைய ப்ரொஃபஸர் இவர் கூட இவங்களுக்கு ஒரு ஒரு உறவு ஒன்று வரும், ஒரு காதல் ஒன்று வரும். இவங்க 2 பேரும் மேட்ரு பண்ணி இந்த அம்மா வந்து கன்சீவ் ஆகிடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம், நான் படிச்சுட்டு இருக்கேன், இப்போ இந்த குழந்தைய கருக்கலைப்பு செய்யலாமான்னு இவங்க யோசித்து இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி குழந்தைய பெற்றுருவாங்க. ஆனால் இப்போ இவங்க சிங்கிள் மதர், ஓகே, அப்பா கிடையாது, திருமணம் பண்ணிக்கல, படிக்கவும் இல்லை, படிப்பையும் அப்படியே விட்டு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ இந்த குழந்தைய நான் வளர்க்கணும், நான் வேலைக்கும் போகலை, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தான் ஒன்லி ஃபேன்ஸ் இருக்குல்ல, ஒரு ஆகச்சிறந்த ஒரு தொழில் வாய்ப்பு. உடலை அவுத்து காட்டி ஆண்கள் மத்தியில் அப்படியே ஷோ காமிச்சு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் முயற்சி. இப்போ நம்ம ஊரில் நானே பார்க்குறேன், இங்கே உள்ள ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராம்லலாம் நீங்கள் வந்து எனக்கு பே பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வாங்க நீங்கள் எனக்கு மந்த்லி இவ்வளோ பே பண்ணுங்கள், நான் டெய்லி நைட்டு ஆன்லைன் வரேன், நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன் அப்படின்னு இங்கே நம்ம ஊரில் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒன்லி ஃபேன்ஸ் இது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் கிளையன்ஸ்லாம் கிடைப்பாங்க. இப்போ இந்த அம்மா இந்த பொண்ணு போயிட்டு இங்கே இதை போய் பண்ணும்போது இந்த ஷோவில் ஒரே ஒரு முறை கூட இவங்க இப்படி பண்ணுறதுனால ஏற்படுகிற பின் விளைவுகள்லாம் என்ன, இது அந்த குடும்பத்தை எப்படி பாதிக்கும், அந்த குழந்தையை எப்படி பாதிக்கும், இதை பற்றி எந்த ஒரு காட்சியும் அங்கே இருக்காது. மாறாக இந்த பெண்ணை ஒரு சிங்கப்பெண் அப்படின்ற மாதிரி இவங்க காட்டுவாங்க. எந்த ஒரு துணையும் இல்லாமல், ஆண் துணை இல்லாமல் ஒரு பெண் தன்னந்தனியாக நின்று இந்த சமூகத்தால் திருப்பி இவங்க சமூகத்துக்கு வந்துடுவாங்க. இந்த பெண் பாதிக்கப்பட யார் காரணம், இந்த சமூகம் காரணம். இந்த சமூகம், அந்த பேராசிரியர் இந்த பெண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணார், இந்த பெண்ணை அவர் திருமணமும் செஞ்சுக்கல. இப்போ இந்த பெண் யார், தன்னந்தனியாக விடப்பட்ட ஒரு பெண். ஆனால் இவள் ஒருபோதும் வாழ்வில் தோற்க விரும்பவில்லை, இவள் ஜெயிக்க பிறந்தவா. அப்போ என்ன பண்ணலாம், ஒன்லி ஃபேன்ஸில் போயிட்டு மேலேயும் கீழே மட்டும் நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு நம்ம காமிக்கலாம் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நீங்கள் இப்படியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஊக்குவிக்கிற மாதிரி இந்த ஷோ அமைஞ்சிருக்கும். அதுவும் டேவிட் கெல்லி மாதிரியான ஒரு திறமையான ஒரு கிரியேட்டர், அவர் ஏன் இப்படி பண்ணார் அப்படின்ற வருத்தம் எனக்கு உண்டு. வேறு என்ன பண்ணுறது, இன்றைக்கான ஷோஸ், இன்றைக்கி சமூகத்தில் இன்றைக்கி வெளியாகிற படங்களாக இருக்கலாம், டிவி ஷோஸாக இருக்கலாம், இவங்க அத்தனை பேருமே இந்த செக்ஸ் ஒர்க் அப்படின்ற விஷயத்தை இவங்க பெண் உரிமை அப்படின்னு இங்கே வந்து கோத்து விடுறாங்க. இந்த ஷோவில் இந்த காலேஜ் பொண்ணு இவள் தன்னை உணர்ந்து தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை, தன்னுடைய தான் யார் அப்படி என்பதை இந்த பெண் வெளிப்படுத்துகிறா, செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷன் இப்படிலாம் இவங்க காமிச்சிருப்பாங்க. நியூடாக ஆன்லைனில் ஒரு 1000 பேருக்கு முன்னால் தன்னுடைய உடலை அவுத்து காமிச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயத்தை இவங்க ரொம்ப கிளாமரைஸ் பண்ணி இப்படியும் நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்லாம் பேசுவாங்க தெரியுமா, நீ யாருன்னு முதல்ல நீ உணர்ந்து கொள்,
அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான் இந்த இந்த ஷோவும் காமிச்சிருப்பாங்க. இந்த பெண் ஒரு ஒரு ஐடியா இல்லாமல் காலேஜுக்கு போயிட்டு, நான் யாரு கூட பழகணும், நான் யாரு கூட பேசணும், நான் எப்படி வாழணும் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வழி தெரியாத ஒரு பெண், கடைசியில நான் இப்படித்தான் வாழ்வேன், இது என்னுடைய வாழ்க்கை, இது என்னுடைய தேர்வு, இது என்னுடைய சாய்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் முடிவு பண்ணி, இவள் தன்னுடைய வாழ்க்கையை இவளே அமைத்துக் கொள்கிறாள் அப்படின்ற மாதிரி இதை ரொம்ப பாசிட்டிவாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப ஷாக். ஏன்னா ஒன்லி ஃபேன்ஸ் கேடா அப்படின்னா அந்த கேள்விக்கு இடமே இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இது மிகப்பெரிய ஒரு கேடான சமூகத்தை அழிக்கிற ஒரு விஷயம். ஆனால் இந்த ஷோவில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி அப்படின்னா, இது சமூகத்தை அழிக்கக்கூடிய விஷயம் அப்படின்றதையும் தாண்டி இவங்க எங்கே வந்துட்டாங்கன்னா, செக்ஷுவாலிட்டியை இவங்க ஒரு ப்ராடக்ட் மாதிரி இவங்க இதை மாற்றி விட்டாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நட்பு, காதல், திருமணம், உறவுமுறை இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரு காலத்தில் நம்ம ஆக்சுவல் பீப்புள் கூட நம்ம சேர்ந்து நம்ம பழகணும், உண்மையான உறவு. ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் மாறி போனதுனால என்ன ஆச்சுன்னா, ஒரு கமாடிட்டி மாதிரி இவங்க மாற்றிட்டாங்க. இந்த ஷோ இருக்குல்ல, மேக்ஸிமம் ப்ளஷர் கேரண்டீட், அந்த ஷோவில் ஒரு சீன் ஒன்று வரும். ஒரு அம்மா இருப்பாங்க, இவங்களுக்கு திருமணம் ஆகி, ஆனால் திருமணம் முறிஞ்சி டிவோர்ஸ் போயிட்டுருக்கும். அந்த டிவோர்ஸ் கேஸ் இப்போ போயிட்டுருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, வெப்கேம் ஆன் பண்ணி இன்னொரு அந்த மேல் ப்ராஸ்டியூட் இருப்பார் இல்லையா, அந்த அது ப்ராஸ்டியூட்டில் செக்ஸ் ஒர்க்கர், ஓகே, செக்ஸ் ஒர்க்கர், அந்த செக்ஸ் ஒர்க்கர் கிட்ட இவங்களுடைய கதையெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. எனக்கு இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆயிடுச்சு, என்னுடைய கணவன் இவ்வளோ மோசமானவன், நான் இவ்வளோ அப்யூஸ் எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப கேஷுவலாக இவங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. பேசிட்டு அதே செஷனில் இவங்க 2 பேருமே ஆன்லைன்லேயே உறவு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள்லாம் அங்கே இருக்கும். அப்போது இன்டிமெசி, ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இவங்க உறவு வைக்கிற ஒரு அன்பு, ஒரு காதல், இல்லை ஒரு திருமணம், வாட் எவர் இட் இஸ், இது எல்லாமே இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, ஆன்லைனில் எவனே தெரியாது இவங்ககிட்ட போய் நான் என்னுடைய இன்டிமெசியை நான் ஷேர் பண்ணுவேன், அதுவும் ஒன்லி ஃபார் மணி. அது ஒரு ப்ராடக்ட். எப்படி இப்போது ஊபரில் நீங்கள் போகிறீங்கல்ல, உங்ககிட்ட கார் வாங்க காசு இல்லை, அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப கன்வீனியண்ட்டாக நீங்கள் காசு கொடுத்து ஒரு கேபை நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் அதில் போயிடலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எதையும் நீங்கள் ஓன் பண்ண வேண்டாம், உங்களுக்கும் அந்த காருக்குமான எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, உங்களுக்கும் அந்த டிரைவருக்கும் எந்த ஒரு அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. நீங்கள் காசு கொடுக்குறீங்க, இவங்க வராங்க, நீங்கள் இவங்கள யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவ்வளோதான். இந்த ஒரு டிரான்சாக்ஷன். இப்படி தான் இந்த ஷோ இன்று அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ செக்ஸை விட்டுருங்களேன், இப்போது ப்ராஸ்டியூஷனில் மெயின் செக்ஸ். ஆனால் இங்கே வெப்கேம் லைஃப் ஸ்டைலில் என்ன பிரச்சனைனா, இவங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் இவங்க ஷேர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரெண்ட் ஆப்பு அது இதுன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயங்களும் இப்போ இருக்குது. ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட உங்களுடைய லைஃப்பில் உள்ள ஒரு பார்ட்டை நீங்கள் இழக்கிறீங்க, நீங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்க. பியூர்லி மணி டிரான்சாக்ஷன். இப்படி தான் போயிட்டுருக்கு. நான் என்னுடைய கரியரை ஸ்டார்ட் பண்ண டைமில் என்னுடைய பாஸ் ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு இந்த மேரேஜ் அப்படின்ற விஷயம் அண்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசும்போது, உனக்கு டீ வேணும்னா கடைக்கு போயிட்டு ஒரு பாக்கெட் பால் வாங்கி டீயை போட்டு குடி. ஆனால் அந்த ஒரு டீக்காக நீ ஒரு மாட்டை விலைக்கு வாங்கி அந்த மாட்டுக்கு சாப்பாடு போட்டு அதுக்கு நீ சாணி அள்ளி நீ அதை க்ளீன் பண்ணி அதை வளர்த்து நீ அதுக்கிட்ட போயிட்டு பாலை காய்ச்சி அதை உருவி அதை எடுத்து அதை டீயாக மாற்றி ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்றத ரொம்ப காமெடியாக அவர் சொல்லுவார். அவர் இதை சீரியஸாக மீன் பண்ணல, பட் காமிக்கலாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மேரேஜ் பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி யாராவது போய் கேட்டாங்கன்னா அவர் இந்த மாதிரி தான் சொல்லுவார். மேரேஜ் பண்ணால் இப்படி பிரச்சனைலாம் இருக்குது, மேரேஜ் பண்ணால் நீ ஒரு பொண்ணை கூட்டு நீ அவங்கள உங்கள் வீட்டில் வச்சு நீ அவங்களுக்கு சோறு போட்டு எல்லாம் செய்யணும், உனக்கு தேவைன்னா இப்படி போ அப்படின்ற மாதிரி அதை காமெடியாக அவர் சொல்லுவார். பட் ஸ்டில் அவர் அதை மீன் பண்ணல அப்படின்னாலுமே அவரும் ஒரு மேரிட் மேன் தான். ஆனால் அவர் சொன்ன விஷயத்த இன்றைக்கி மக்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, உண்மையாக இன்றைக்கி பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு நட்பு வேணும், இல்லை ஒரு எமோஷ்னல் சப்போர்ட் வேணும், இல்லை எனக்கு ஒரு அட்டென்ஷன் வேணும், இதையும் தாண்டி நான் ஒரு ஃப்ளர்ட் பண்ணணும் ஒரு பொண்ணு கூட. இவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக ஸ்க்ரீனுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு உண்மையாக இருக்க வேண்டிய ஒரு உறவு முறையை இன்றைக்கி இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் ஒரு பிஸ்னஸாக மாற்றி விட்ருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே கமாடிட்டி, சாப்பாடு, பொழுதுபோக்கு, அது நட்பு வரைக்கும் இப்போ கடைசியாக இன்டிமேசி, ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்கிற விஷயமே இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் மாதிரி இன்றைக்கி மாற்றியாச்சு. அப்போ இன்று சினிமாக்கள்லையும் டிவி ஷோஸ்லையும் இந்த மாதிரி காட்டப்படுற விஷயங்களெல்லாம் ஒரு காலத்தில் ப்ராஸ்டியூஷனை எப்படி இவங்க காமிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சமூகம் நம்ம வளர்ந்துட்டோம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வளர்ச்சி எங்கே போய் நிற்கிதுன்னா, ஒரு காலத்தில் டேபுவாக இருந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப லீகலைஸ் பண்ணப்பட்டு நார்மலைஸ் பண்ணப்பட்டு இன்று சமூகத்தினுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கி மாறிடுச்சு. 1880 எமிலி ஜோலா அப்படின்ற ஒரு ஃப்ரெஞ்சு ரைட்டர் நானா அப்படின்ற ஒரு நாவல் ஒன்று எழுதியிருப்பார். இதில்
ஒரு நேனான்ற ஒரு கேரக்டர். இந்த ஒரு பொண்ணு சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு, பணப்பிரச்சனை, இவங்கள பார்த்துக்க யாரும் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஒரு ஏழையான நிலைமையில இருந்து வந்த ஒரு பொண்ணு. ரொம்ப பேரழகி. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த ஏரியாவில் உள்ள அரிஸ்டோகிராட்ஸ், மன்னர் பரம்பரைகள், பெரிய பெரிய ஆட்கள், பெரிய பெரிய எலிட்ஸ் இருப்பாங்கல்ல, இவங்க கூட இந்த பெண்ணுக்கு ஒரு கான்டாக்ட் ஒண்ணு ஏற்படுது. அந்த ஊர்ல உள்ள அத்தனை பேருமே எல்லாரும் பணக்காரன், எல்லாம் பணம் வச்சிருக்கான். இந்த பெண்ண பார்த்த உடனே அத்தனை பேரும் இந்த பெண்ணு மேல ஆசைப்படுறாங்க. அரசியல்வாதி, பேங்கர்ஸ், ஃபைனான்ஸ் பண்றவன், பெரிய பெரிய மிலிட்டரி ஆஃபீசர்ஸ், இவங்கெல்லாம் இந்த பெண்ணு மேல அவ்வளோ கிரேசியா இருப்பாங்க. இவங்க மூலமா இவளுக்கு மிகப்பெரிய பணமும், மிகப்பெரிய ஒரு அரசியல் செல்வாக்கும் இந்த பெண்ணுக்கு வரும். தினமும் ஒருத்தன் கூட போவாங்க. இவ இந்த மாதிரி எல்லாரையும் வச்சிருக்கா அப்படின்ற விஷயம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனா இந்த பெண்ணை எல்லாரும் யூஸ் பண்ணிப்பாங்க. அப்போ இந்த ப்ராசஸ்ல இந்த பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இதுல ஒருத்தர் என்ன பண்ணுவாரு, இவ எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவ கிட்ட நிறைய பணத்தை வந்து கொட்டுவாரு. நான் உனக்கு இவ்வளோ பணம் தரேன், நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாரு, இந்த பெண்ணுக்காக இவர் ஃபேமிலியை விட்டுட்டு இவ பின்னால போவாரு. இன்னொருத்தர் இவருடைய கரியர், இவருடைய அந்த பெயர் இருக்கும் இல்லையா, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இவளுக்காக நான் எல்லாம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு கரியர் போயிடும், ஒருத்தனுக்கு ஃபேமிலி போயிடும், இன்னொருத்தனுக்கு எல்லாமே போயிடும். வாழ்க்கை முழுக்க இவங்க இழந்துருவாங்க. அப்போ இந்த ஒரு பெண் சமூகத்தில் வந்ததுனால அந்த சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் என்ன? எல்லாருமே பெரிய பெரிய ஆட்கள். பிரான்ஸ் அப்படின்ற ஒரு நாடு எந்த அளவுக்கு கீழே விழுந்து போயிருச்சு அப்படின்றத ஜோலா எழுதியிருப்பார். ஜோலா பற்றி நான் பேசுகிறப்போ, எமிலி ஜோலா பற்றி நம்ம ஊரில் அதிகமாக பேசினவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. அவர் பேசுவார். இவருடைய மேடை பேச்சுக்களில் ஜோலாவினுடைய எழுத்துக்களை இவர் கோட் பண்ணி பேசுவார். ஏன்னா ஜோலாவினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவர் அந்த சமூகத்தில், பிரான்ஸ் சமூகத்தில் நடந்த சம்பவங்களை, இவருடைய அனுபவங்களையும் கலந்து இவர் எழுதியிருப்பார். இவர் பார்த்த விஷயங்கள் எல்லாமே. இப்படி ஒவ்வொருத்தராக வாழ்க்கையில் அழிஞ்சு போகிறப்போ கடைசியாக இந்த பெண்ணுக்கும் ஒரு நோய் ஒன்று வரும். சின்னம்மை, ஸ்மால் பாக்ஸ் நோய் வரும். அந்த காலத்தில் ஸ்மால் பாக்ஸுக்கு பெரிய தீர்வுலாம் இல்லை. இந்த பெண்ணுடைய உடல் முழுக்க எந்த அழகினால் இவள் அத்தனை பேரையும் கவர்ந்தாலோ அந்த அழகெல்லாம் இன்னைக்கு இழந்து, உடல் முழுக்க அந்த ஸ்மால் பாக்ஸினுடைய அந்த தழும்புகள்லாம் வந்து சீல் வடிஞ்சு படுத்திருப்பாங்க. நோய் அதிகமாகி நோயினுடைய இந்த தாக்கம் தாங்க முடியாமல் இவங்க மரண படுக்கையில் படுத்திருப்பாங்க. இதே டைமில் ஃப்ரான்ஸ்க்கும் பிரஷ்யானா இன்னைக்கு உள்ள மாடர்ன் ஜெர்மனியினுடைய ஒரு பகுதி, இந்த 2 நாடுகளுக்குமான ஒரு சண்டை, ஒரு போர் ஒன்று ஏற்படும். நீங்கள் வரலாற்றில் படிச்சிருக்கலாம், ஃப்ராங்கோ பிரஷியன் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாவலில் ஒரு முக்கியமான காட்சி ஒன்று வரும். இந்த பெண் இவங்க வீட்டில் படுத்திருப்பாங்க மேலே மாடியில். கீழே அந்த ஸ்ட்ரீட்டில் மக்கள்லாம் ஒன்று கூடி ரொம்ப சந்தோஷமாக போர் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி இவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜெயிச்சிருவோம். அந்த ஸ்ட்ரீட்ஸ்லலாம் இவங்க ஊர்வலம் போயிட்டு ஒரே ஆட்டம் பாட்டமாக இருக்கும். ஆனால் மேலே இந்த பெண் சாக கிடப்பாங்க, எவனும் கண்டுக்க மாட்டான். அந்த போரில், இது உண்மையாக நடந்த ஒரு போர், இந்த போரில் பிரான்ஸ் மிக மோசமான ஒரு தோல்வியை அடைவாங்க. பல்லாயிரம் மக்கள் இறந்து போவாங்க. அந்த நாட்டினுடைய அடிநாதமான அந்த அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலிஸ் இருப்பாங்க இல்லையா, அத்தனை பேரும் அழிஞ்சு போயிடுவான் இந்த வாரில். எமிலி ஜோலா இங்கே ஒரு கான்ட்ராஸ்ட் ஒன்று காட்டுவார். நாட்டில் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்யாமல் அத்தனை பேரும் ஒரு பொண்ணு மேலே விழுந்து கிடந்தீங்களே, ஆனால் இன்னைக்கு அந்த பெண்ணும் அழிஞ்சு போயிட்டா, நீயும் அழிஞ்சு போயிட்ட, அந்த பொண்ணுடைய உடல்லாம் அழுகி இன்னைக்கு இவங்க இறந்துட்டாங்க. இதே மாதிரி தான் பிரான்ஸ் நாட்டினுடைய அந்த ஆன்மாவும் அழுகி போயிருச்சு. ஒரே ஒரு ப்ளஷருக்காக நீங்கள் அத்தனை பேரும் போய் விழுந்து கிடந்தீங்க, உங்களுடைய கடமையை செய்யாமல். இதனால் உங்கள் நாடு இன்னைக்கு அழிஞ்சு போயிருச்சு. நீ என்ன கேட்டியோ அது உனக்கு கிடைக்கல, நீ என்ன தேடுனியோ அதுவும் உனக்கு கிடைக்கல. இப்போ இந்த பொண்ணும் உன்னுடைய ஆப்ஜெக்ட், உன்னுடைய தேடலுக்கான அந்த ஆப்ஜெக்ட், அந்த பொண்ணும் இப்போ அழிஞ்சு போயிட்டாங்க. அப்போ பிரான்ஸில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. உங்களுடைய ஆன்மா கரப்ட் ஆயிருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை ஜோலா பேசியிருப்பார். இது அந்த காலத்தில் வந்த நாவல்ஸ்லாம் ப்ராஸ்டியூட்ஸை இப்படி தான் இவங்க காமிச்சிருப்பாங்க. இதை வந்து செக்ஸ் ஒர்க், ப்ளோ ஜாப்ஸ் ஆர் ரியல் ஜாப்ஸ் இப்படிலாம் அங்கே இல்லை. ஆனால் இன்னைக்கு இது அந்த காலம். ஆனால் இன்னைக்கு இதனுடைய டேர்னிங் பாயிண்ட் எப்போனா 1992 பிரெட்டி உமன் அப்படின்ற ஒரு படம் ஒன்று வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க ஜூலியா ராபர்ட்ஸ், அதுக்கப்புறம் அண்ட் ரிச்சர்ட் கேர் இவங்க நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். முக்கியமான ஒரு படம். ஓகே, இந்த படத்தில் என்னென்னா, ஒரு ராபர்ட்ஸ் வந்து ஒரு ப்ராஸ்டியூட், இவங்களை ஹையர் பண்ணுற ஒரு பெரிய பணக்காரர் வந்து நம்ம ரிச்சர்ட் கேர். ஓகே, ஆனால் இந்த படம் தான் ஒரு முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏன்னா இந்த படத்துக்கு முன்னால் வரைக்குமே ப்ராஸ்டியூட்ஸை இவங்க காமிச்ச காட்சியெல்லாம் வேறு. ப்ராஸ்டியூட்ஸ் ஒரு சமூகத்தில் வந்தாங்கன்னா அந்த சமூகம் பிற்போக்குத்தனமாக ரொம்ப ப்ளஷருக்கு முக்கியத்துவம் கொடுத்து
மாரல் கிரவுண்ட்ஸ் எல்லாம் அழிஞ்சு அந்த குடும்பம் அழிஞ்சு போய் அந்த நாடு அழிஞ்சு போன மாதிரி தான் இது வரைக்கும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ புதுசாக இப்போ இதெல்லாம் ரொம்ப கிளாமரான ஒரு விஷயந்தான் அப்படின்ற மாதிரி காமிச்சு அந்த கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அந்த ப்ராஸ்டியூட் அந்த படத்தில் இவங்க ஷாப்பிங் போவாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் வாங்குவாங்க, ஜுவல்ஸ் வாங்குவாங்க. அப்போ ஒரு ப்ராஸ்டியூட் ரொம்ப லோ லெவலில் இருந்து இவங்கள டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, வாழ்க்கையில் இவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை அந்த படம் காமிச்சிருக்கோம். அந்த படத்தினுடைய ஹீரோ இருக்கார் இல்லையா, கியர் என்ன பண்ணுவார், இந்த பெண் மேலே இவருக்கு லவ் வந்துடும். இவங்கெல்லாம் அவுட்டிங் போவாங்க, வெளியே போவாங்க, லவ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கஸ்டமராக அந்த பெண்ணுடைய உடலுக்காக போனவர் இப்போ ஒரு ஹீரோவாக மாறியாச்சு. அந்த பெண்ணை இவர் காப்பாற்றுவார், இந்த பெண்ணை இவர் ஆதரிப்பார், அன்பு காட்டுவார். அப்போது இங்கே ஒரு ஹாப்பி என்டிங் ஒன்று இருக்கும். அப்போ என்னென்னா, ஒரு காலத்தில் ப்ராஸ்டியூஷனுடைய ஒரு மோசமான பக்கத்தை காண்பித்த சினிமாவாக இருக்கலாம், நாவல்ஸாக இருக்கலாம், அண்ட் இலக்கிய படைப்புகளாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கிளாமர் தான். இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டோம்னா, ஒரு ப்ராஸ்டியூட்டை ஒருத்தர் நேசிக்க முடியும், ஒரு ப்ராஸ்டியூட்டையும் ஒருத்தர் காதலிக்க முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாயிண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நான் என் உடலை விற்கிறேன், உடல் மட்டும் இல்லை, என்னுடைய மனசை, என்னுடைய ஆசையை, என்னுடைய கம்பேனியன்ஷிப்பை நான் விற்கிறேன், நட்பை நான் விற்கிறேன் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வந்துட்டாங்க. விற்பது மட்டும் அல்லாமல் விற்பது ஒரு நல்ல விஷயம், விற்பது ஒரு விடுதலை, ஒரு லிபரேஷன். இன்றைக்கி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செக்ஸ் ஒர்க் இஸ் ஒர்க் அப்படின்னு பேசுகிற இந்த கும்பல் இருக்காங்க இல்லையா, இந்த கும்பல் இந்த மாதிரி பேசும்போதெல்லாம் எனக்கு ஜூலி பிண்டல் அப்படின்ற ஒரு அம்மா எனக்கு ஞாபகம் வருவாங்க. ஷீ இஸ் பிரிட்டிஷ். இவங்க ஒரு ஃபெமினிஸ்ட் அண்ட் லெஸ்பியன். ஓகே, ஆனால் இவங்க பேசுகிற பல விஷயங்கள் ஃபெமினிசம் அப்படின்ற பெயரில் இன்றைக்கி நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃபெமினிசமே அல்ல. பெண்களுக்குமான உரிமை, பெண்களுக்கான முன்னுரிமை, பெண்களுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் உண்மையான ஃபெமினிசம். ஆனால் இன்றைக்கி ஃபெமினிஸ்ட்டுன்னு சொல்லி பேசுகிறவங்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண் என்ன செஞ்சாலும் நம்ம அதை ஏற்றுக்கணும், ஒரு சமூகம் ஒரு பெண் எதெல்லாம் விரும்புகிறாளோ அதை அஃபார்ம் பண்ணணும், அதை ஏற்றுக்கணும், அதை சரின்னு சொல்லணும் அப்படின்னு இவங்க இன்றைக்கி நம்புகிறாங்க. இன்றைக்கி உள்ள மாடர்ன் ஃபெமினிஸ்ட். இதனால தான் இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பேட்ரியார்க்கியை நாங்கள் உடைக்கிறோம், ஆணாதிக்கத்தை நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்ற பெயரில் இவங்க இன்றைக்கி ஆண்களை வெறுக்கிறாங்க, ஆண்களை ஹேட் பண்ணு. ஆண் ஒரு விஷயம் பண்ணுறானா நீ அதுக்கு மாற்றி பண்ணு, நீ அதுக்கு நேர் எதிராக ஒரு விஷயத்தை பண்ணு, இதுக்கு பேர் தான் சிங்கப்பெண் அப்படின்னு இங்கே உள்ளவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஜூலி பிண்டல் உலகம் எங்கும் போய் கான்ஃபரன்ஸ்லலாம் பேசுகிறாங்க. இந்த ப்ராஸ்டியூஷன் ஏற்படுத்தக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் என்ன, இதன் மூலமாக குடும்பங்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, இதன் மூலமாக பெண்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, பெண்களுடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்ற விஷயம் எப்படி அடிவாங்கும் அப்படின்றத பற்றி ரொம்ப விரிவாக இவங்க பேசக்கூடிய ஒரு ஆள். ஃபெமினிசம் ஃபார் உமன்னு ஒரு புக்கை இவங்க எழுதியிருக்காங்க. நீங்கள் இதை வந்து ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இந்த புக்கு நான் முழுசாக படிக்கல, பட் இதில் ஒரு சில சாப்டர்ஸ் நான் படிச்சிருக்கேன். முக்கியமாக அபவுட் இந்த செக்ஸ் ஒர்க். ப்ராஸ்டியூஷன் பண்ணுறது ஒரு பெண்ணை எந்த அளவு இது பாதிக்கும், முக்கியமாக சைக்கலாஜிக்கலி ஒரு பெண் எந்த அளவுக்கு, ஒரு 10 பேர் இவங்க, நான் இது ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப ராவாக பேசியிருப்பாங்க, ஓப்பனாக பேசுகிற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் இவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் முக்கியம். நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்க. Sex work is work. Trans women are women. All of those issues are really crucial for feminists to get a proper grip of. So take the issue of prostitution. The discourse around this from the faux feminists, Ash Sarkar and all of her mates, is sex work is work. It's a job. It's a profession. இந்த வீடியோ நான் பலமுறை பார்த்துருக்கேன். ப்ளஸ் என்னுடைய ஒரு வீடியோவில் நான் இவங்களை நான் மேற்கோள் காமிச்சிருப்பேன். இதே வீடியோவை ப்ளே பண்ணி நான் பேசியிருப்பேன் போன வருஷம் போட்ட ஒரு வீடியோவில். ஆனால் இதில் இவங்க ஃபோ ஃபெமினிஸ்ட் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்களா? ஃபோ ஃபெமினிஸ்ட்னா ஃபேக் ஃபெமினிஸ்ட். ஃபெமினிஸ்ட்னு சொல்லிக்கிட்டு உள்ளே இருக்கிற இந்த ஒரு கும்பல் இருக்காங்க இல்லையா, இந்த கும்பலில் இவங்க ஒருத்தரை அவங்க நேம் இவங்க சொல்கிறாங்க பாருங்கள். ஆஷ் சர்க்கார் அப்படின்ற ஒரு பேர் ஒன்று சொல்லுவாங்க. Faux feminists, Ash Sarkar and all of her mates. ஆஷ் சர்க்கார். இந்த ஆஷ் சர்க்கார் யார் அப்படின்னா, இவங்க இந்தியன் அண்ட் பங்களாதேசி. ஓகே, அம்மா பங்களாதேசி, இந்தியன் அப்பா இந்தியன் நினைக்கிறேன், சம்திங் அந்த மாதிரி மிக்ஸ்டு. நவ் ஷீ இஸ் இன் த யூகே. இந்த அம்மா யாருன்னா, இவங்க வந்து எதில் முக்கியமாக வந்து நிற்பாங்கன்னா, இந்த செக்ஸ் ஒர்க் இஸ் ஒர்க் அப்படின்ற இந்த கும்பலில். இந்த வீடியோ பார்த்தாலுமே இந்த பேர் தெரியும், ஆனால் நான் யாருன்னு போய் நான் தேடி பார்க்கல. நேற்று நைட்டு சரி யார் இந்த ஆஷ் சர்க்கார்னு போய் தேடி பார்ப்போன்னு சொல்லி தேடி பார்த்தேன். அப்போ தான் இந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் ஒன்று இருந்துச்சு கூகுளில். ஓப்பன் பண்ணால் யார் வர்றா தெரியுமா? நம்ம மீனா கந்தசாமி அப்படின்ற இங்கே உள்ள ஒரு போராளி ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, அந்த போராளி அம்மாவினுடைய ப்ரொஃபைலில் ஆஷ் சர்க்காருடைய பேர் இருக்குது. எனக்கு புரியல,
ஆஸ் சர்க்கார் ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணணும், ப்ராஸ்டியூஷனை பெண்கள் கொண்டாடணும் அப்படின்னு பேசுகிற ஒரு ஆள். அந்த ஆள் இந்த அம்மா ஒரு புக் எழுத, மீனா கந்தசாமி ஒரு புத்தகம் ஒன்று போட்டிருக்காங்க, ஃபீல்டு ஒர்க் ஆஸ் எ செக்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்ற பெயரில். இந்த புக்கினுடைய கவர் நான் பார்த்தேன், நீங்களும் அதை பார்த்துருங்களேன், நல்லா இருக்குல்ல? இந்த புத்தகத்தை யார் ப்ரொமோட் பண்ணுறா? ஆஷ் சர்க்கார். இந்த அம்மா யார்? இவங்க ப்ராஸ்டியூஷனை கொண்டாடுற ஒரு ஆள். இந்த மீனா கந்தசாமி இவங்க யாருன்னா, இவங்க தான் வள்ளுவர் சைட் சிக் வச்சுருந்தாரு, வள்ளுவருக்கு கள்ளக்காதலி இருந்தாங்க, வள்ளுவர் காமத்துப்பால் எழுதியதே யாருக்குன்னா இவருடைய கள்ளக்காதலிக்கு. காமத்துப்பாலை இவங்க ஆங்கிலத்தில் மொழிமாற்றம் செய்கிறாங்க, செய்யுங்க பரவாயில்ல, ஆனால் செஞ்சுட்டு வள்ளுவரை கொண்டு வந்து வள்ளுவருக்கு ஒரு காதலி இருந்தாங்கன்னு சொல்லி இவங்க அப்படி இவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ, இவங்க ஃபெமினிசம் அப்படின்ற பெயரில் இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்களோ இதை வள்ளுவரும் பண்ணாருன்னு இவங்க அவரையும் சேர்த்துக்கிறாங்க கூட. அந்த அம்மா ஓகே, இது நான் நேற்று பார்த்த ஒரு விஷயம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் மீனா கந்தசாமி ஷி பிளாக் மீ ஆன் எக்ஸில் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க இந்த அம்மா, இதுக்குன்னு தெரியல. நான் இவங்களை டேக் பண்ணவும் இல்லை, நான் இவங்களை பற்றி நான் பேசவும் இல்லை. முக்கியமாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக நான் பேசினப்போ இந்த அம்மா அப்போது இவங்க வந்து ஒரு பக்கா ப்ரோ பாலஸ்டைன் ஆக்டிவிஸ்ட் இல்லையா, ஸோ இவங்க என்னை பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆன் எக்ஸ். ஷி பிளாக் மீ. பிளாக் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை, இது அவங்களுடைய விருப்பம், ஃபைன். நான் இப்போ இங்கே வந்துடுறேன். இப்போ ஜூலி பிண்டல் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த செக்ஸ் ஒர்க் அப்படின்ற விஷயத்தில் நடக்கிற அந்த ப்ராசஸ் இவங்க ஓப்பனாக இவங்க சொல்கிறாங்க. I mean, when I did a talk on prostitution and the horrors of the global sex trade at a feminist conference in October, there were a load of blue fringes outside banging and screaming at the window shouting blowjobs are real jobs. What? Right, you go and do it then, mate. You go and get an unwashed dick into your mouth and tell me that you'd rather do that 8 times a day than be a researcher or an academic or a journalist or whatever. இந்த ஃபெமினிஸ்ட் போராளிகள் இருக்காங்க இல்லையா, செக்ஸ் ஒர்க் இஸ் ஒர்க் அப்படின்னு பேசுகிற இந்த ஆட்கள்லாம் இவங்க கேட்குறாங்க, நீ இதை செய்வியா? ஒரு பெண் இவங்க அன்வாஷ்ட் டிக் அப்படின்னு சொல்கிறாங்க, இதை கொண்டு வந்து நீ இதை பண்ணும்போது நீ இதை செய்வியா? ஒரு நாளைக்கு 8 வாட்டி 8 பேர் வருவான், நீ பண்ணுவியா அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. அப்போ நம்ம இங்கே போராளித்தனமாக போராடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஒரு பெண் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆண் வந்து இவனுடைய உடலை இவங்க மேலே செலுத்தும் போது இவங்க எவ்வளோ, அது ஒரு டிக்னிட்டியான ஒரு வேலையா? இன்றைக்கும் ப்ராஸ்டியூஷன் பண்ணிகிட்டு இருக்கிற பெண்களுடைய வழிகள்லாம் ரொம்ப மோசமானது. அவங்க வாழ்க்கையில் ஒரு ரிசர்ச்சராகவோ ஒரு அகாடமிக்காவோ இல்லை ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழிலை செஞ்சு இவங்க கௌரவமாக வாழ்ந்தால் அது எப்படி இருக்கும்? நீங்கள் அதுக்காக நீங்கள் போராடணுமா? இப்போ ஃபெமினிசமுடைய நோக்கம் என்னென்னா பெண்களை முன்னேற்றணும். ஆனால் இது முன்னேற்றமா? இது இல்லை. ஒரு ஆண்கள் டாமினேட் பண்ணுற ஒரு ஃபீல்டில் ஒரு பெண்ணும் வரணும், இதுதான் உண்மையான ஃபெமினிசம் இல்லையா? ஆனால் நான் ஆண்களை மொத்தமாக நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னு பேசுகிறவங்களும் உண்டு, அதை விட்டுடலாம். ஆனால் பெண்களுக்கு ஈக்குவல் வாய்ப்புகள் வேணும், அது உண்மை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ப்ராஸ்டியூஷன் பண்ணு. Why the hell are you supporting something that has such a horrendous effect on millions of women around the world and sets a context where women's bodies are seen as orifices to rent and to sell? பெண்களுடைய உடல் இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுதுன்னா இவங்க சொல்கிறாங்க, ஆரிஃபிசஸ் ஃபார் ரெண்ட் அண்ட் செல். உன் உடலில் உள்ள துவாரங்களை நீ ரெண்டுக்கு விடுற, நீ இதை வாடகைக்கு விட்டு நீ விற்கிற, இது ஒரு கௌரவமான ப்ரொஃபஷனானு இவங்க கேட்குறாங்க. வேலிட் பாயிண்ட்டாக இல்லையா? ஜூலி பிண்டல் ஷீ இஸ் நோன் ஃபார் ரொம்ப ஓப்பனாக வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு ஆள். எப்போவுமே எனக்கு செக்ஸ் ஒர்க் பற்றி, அது ப்ராஸ்டியூஷன் விபச்சாரம் பண்ணுற அந்த தொழில் பற்றி நான் யோசிக்கிறப்பெல்லாம் இந்த ஸ்பீச் நான் கேட்பேன். ரொம்ப ஓப்பனாக ஒரு 30 செகண்டில் இந்த ஃபேக் ஃபெமினிஸ்ட்டை இவங்க போட்டு அடிச்சிருப்பாங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ். வாய்ப்பு கிடைச்சா ஃபெமினிசம் ஃபார் உமன் இந்த புக் நீங்கள் படிங்க, இது பிடிஎஃபாக கிடைக்கும், ஆன்லைன்லேயும் கிடைக்கும். அப்போ ஒரு லெஸ்பியனாக இவங்களுடைய வாழ்க்கையை நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன், இவங்க லைஃப் ஸ்டைல் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆனால் ஒரு ரைட்டராக, ஒரு ஆக்டிவிஸ்டாக, ஒரு ஸ்பீக்கராக மிக முக்கியமான ஒரு சிந்தனையாளர் ஜூலி பிண்டல். அப்போ ப்ராஸ்டியூஷன் பற்றி இவங்க பேசின விஷயங்கள்லாம் இன்றைக்கும் நம்ம கவனிக்க வேண்டிய உண்மைகள், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். இன்றைக்கி நம்ம ஊர் பெண்களும் இந்த மாதிரி ஒன்லி ஃபேன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நம்ம ஊரில் இவங்க நேராக இன்ஸ்டா போகிறாங்க. இன்ஸ்டா போயிட்டு அங்கே மந்த்லி பேமெண்ட் மூலமாக இவங்க ஆண்களை, முக்கியமாக யங் பீப்புளை இவங்க உள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு சொசைட்டியில் அன்பு, பாசம், காதல், உறவு, திருமணம் இதெல்லாம் பில்ட் பண்ணப்படணும், இதெல்லாம் உருவாக்கப்படணும். இதெல்லாம் ரொம்ப அவ்வளோ ஈஸியான விஷயங்கள்லாம் இல்லை. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நேராக சந்தித்து இவங்க பழகி இவங்க அன்பு செஞ்சு இவங்க ஒரு 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 உறவை இவங்க பில்ட் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே எல்லாம் விலைக்கு வாங்குறான். விலைக்கு வாங்குவதை
காசு கொடுத்து இதை மானிட்டைஸ் பண்ணி இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறதை இன்றைக்கி இவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஆனால் இன்டிமெசியோ, அன்போ, காதலோ விலை கொடுத்து வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லை. அப்போ ஜூலி பிண்டல் சொன்ன மாதிரி தான், செக்ஸ் ஒர்க் இஸ் நாட் ஒர்க். இது உங்களை நீங்களே அழித்துக் கொள்கிற ஒரு டீக்ரேடிங்கான ஒரு ஆக்ட். இதை புரிந்து கொண்டு இளம் பெண்கள் இங்கேருந்து வெளியே வரணும். இதை கிளாமரைஸ் பண்ணுற ஷோஸை நம்ம பாய்காட் பண்ணி விலக்கி வச்சு எது உண்மையான உறவு, எது சரியான உறவு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.